துலாம் ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். 2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 38 நாட்கள் அமையப் போகின்றது. இந்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு போராடி மட்டும்தான் வாழ்க்கையை சாதிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா கொடுத்துரும். சோ இந்த போராட்டம் தொடர்ந்து லைஃப் லாங் இருக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுக்கான கிரக அமைப்பையும் கொடுக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு மங்கள யோகம். துலாம் ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை தனது ராசிக்கு 3, 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று தசம கேந்திரத்தில் அமர்ந்து அவர் தனது 5ஆம் பார்வையின் மூலம் செவ்வாய் பகவானை பார்க்கின்றார். இது ஒரு அதி உன்னதமான ஒரு கால அமைப்பு. இந்த கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு காலம் 2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 38 நாட்கள் அமையப் போகின்றது. இந்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் உண்டு, மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு. எதுவுமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா கிடைச்சிருக்காது. தனது ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானே ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரதுனால எல்லா விஷயங்களும் போராடிதான் இவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு இவங்க போய் அந்த வெற்றிங்கிற ஒரு நிலையை அடையறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு எதிர் நீச்சல். ஏன் இந்த வாழ்க்கையில நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் நமக்கு மட்டும் தானா, அப்படின்னா நம்ம ஒரு பாவம் பண்ணணும், இத்தனை கேள்விக்குறிகளோட வாழ்க்கையில டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி நண்பர்கள். ஆனா பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் சுக்கிரனுடைய ராசி அதிபதியாச்சு, சுக்கிரன் தான் பணம் காசு பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படிம்போம். ஆனா நிறைய பேருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு தான் நம்ம அழகான வாழ்க்கையை காமிச்சுக்க முடியுமே தவிர, ஆனா பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், ஒரு நஷ்டம், ஒரு மன உளைச்சல், மிகப்பெரிய ஒரு சவால், இது எல்லாமே இருந்துட்டே இருக்கும். அவ்வளவு ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு போராடி மட்டும்தான் வாழ்க்கையை சாதிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து லைஃப் லாங் இருக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அதுக்கான கிரக அமைப்பையும் கொடுக்கும். ஸோ அதுக்கான கிரக அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த குரு மங்கள யோகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த குருமங்கள யோகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சரிவை சரி பண்ணுவார். பணம் காசு விஷயத்துல உங்களை மாதிரி கணக்கு போட்டு வரவு செலவு செய்தவங்களும் இல்லை, இன்னைக்கு உங்களை மாதிரி வரவு செலவுகள்ல பண விஷயத்துல லாக் ஆனவங்களும் இல்லை. சார், நான் ஒவ்வொரு ரூபா செலவு பண்றதுக்கு கூட பார்த்து பண்ணுவேன், ஆனா நான் எப்படி இப்ப லாக் ஆனு எனக்கு தெரியல, அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலகட்டமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. கட்டாயம் இந்த தருணத்தில் இந்த சரிவு அப்படிங்கிறது விலகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை பாருங்க, நம்ம எதை இழந்தாலும் தன்மானத்தை இழந்துடக்கூடாது, கௌரவத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாத்தீங்கன்னா உறுதியா இருப்பீங்க. ஆனா பட்ட கடன் எங்க நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம லாக் ஆயிடுவோமோ, சமுதாயத்தில் நம்ம பேர் கெட்டு போயிடுவோமோ, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடி வந்துருமோ, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம சரி பண்ணாம போயிடுவோமோ, இந்த கடன்லயே அவங்க விட்டுட்டு போயிடுவோமோங்கிற ஒரு மன உளைச்சல் பல வருஷமா
ஒரு லட்சக்கணக்கில் பணம் வச்சு வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த 5 ஆண்டு காலகட்டமாகவே பொருளாதாரத்தில் சீர் பண்ண முடியல, வரவு செலவை இங்கே கரெக்ட் பண்ணவும் முடியல. அப்படிங்கக்கூடிய நெருக்கடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெருக்கடி விலகும். அதை தாண்டி தொழில் முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரன் என்று சொல்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகமே அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஆனாலும் கூட பாருங்க, இந்த குரு பகவான் உச்சம் பெற்று சுபகிரகமாக சுபஸ்தானத்தில் அமர்கிறார். மிகப்பெரிய ஒரு தடங்கல்கள் இல்லை. அப்படி பதவிகள் பார்த்தீங்கன்னா மாறும். எது போல மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரமோஷனாலா மாறும். அல்லது நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி வரும். சார் ரொம்ப நாளாக இந்த தொழில் முறையில் இருக்கிற இந்த தொழில் விட்டுட்டு வேற தொழில் மாற்றம் பண்ணலாமா நினைக்கிற தொழில் மாற்றமாக நடக்கும். இது போன்ற சுப மாற்றங்கள் நடக்குமே தவிர அசுப மாற்றங்கள் இந்த தருணத்தில் நடக்காது. கண்டிப்பாக உத்தியோகத்திலையும் உங்களுடைய பதவி உயர்வுகளையும் வேலை மாற்றத்திலையும் நிறைய ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே போல சனி பகவான் தொழில் காரகன். சனி பகவான் 6ஆம் பாவகத்தில் அமரப்பெறுவதன் மூலம் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டு. ஸோ தனது தொழில் முறையை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த குரு பகவானது பார்வை பாருங்க 4ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். சொத்துக்கள் வாங்குறதுல, அதே போல பூமி சேர்க்கையில அல்லது வீடு அமையறதுல மிகப்பெரிய ஒரு சவால்கள் உண்டு. துலாம் ராசியில பிறந்தாலே ஒரு லக்ஸுரியான ஒரு வீட்டில் இருக்கணும், நல்ல ஆடம்பரமா நம்ம வாழ்ந்து காமிக்கணும், நம்ம 4 பேருக்கு முன்னாடி தரமா வளரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்டு. ஏன்னா இந்த சந்ததியில யாருமே பெரிய லெவல்ல விருத்தி ஆயிருக்க மாட்டாங்க. உங்க தலைமுறையில பாருங்க, 2-3 தலைமுறையாவே தொடர்ந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க சார் இன்னைக்கு நாங்க தான் ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து அல்லது முன்னோர்கள் சொத்துக்கள் இருந்து இன்னைக்கு ஹை பொசிஷன்ல இருந்திருந்தாலும் கூட பல துலாம் ராசி நண்பர்கள் சார் நான் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில அப்டேட் ஆயிட்டு இருக்கிறேன், என்னாலதான் இந்த வீடு அமைஞ்சது, என்னாலதான் இந்த பூமி வாங்க முடிஞ்சது, எனக்கான குடுப்பனா இப்பதான் அமைஞ்சிருக்குது, எங்க சந்ததிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க மேல வந்தோம் அப்படிங்கக்கூடிய நிலைதான் உண்டு. ஏன்னா பூர்வீக சப்போர்ட் இல்லாமல், பூர்வீகத்தால் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பலம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தன்னுடைய சுயமுயற்சியால மேல வரவங்களே துலாம் ராசி நண்பர்கள். எனக்கு மட்டும் சார் எப்படி இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதியாகிய பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுவார். அதனால பூர்வீகத்தில் எவ்வளவே வறுமையாக வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த வறுமையெல்லாம் தாண்டி உங்களுடைய தலைமுறையில நீங்க சொத்துக்கள் சேர்த்தணும் அப்படிங்கிறது விதி. ஆனாலும் கூட கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சவால், இன்னைக்கு சொத்துல ஒரு வழக்கு இருக்கு, சொத்து ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இல்ல பூர்வீக சொத்துக்கள் அல்லது நாங்க வாங்கின இடங்கள்லாம் இருக்கு, ஆனா எங்களுக்கு அதுக்கான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படிங்கக்கூடிய தடங்கள் உண்டு. சொத்துக்கள் மூலம் உள்ள தடங்கல்கள் விலகும். பூமி சேர்க்கை பிளஸ் பாத்தீங்கன்னா மனை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய லெவல்ல அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குருமங்கள யோகம் கொடுக்கும். 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார். செவ்வாய் பகவான் பூமி காரகன், அவரையும் குரு பகவான் பார்க்கின்றார். இரு கூட்டு அமைப்பும் பார்வை பெறுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தாண்டி இந்த தருணத்துல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு. அயல்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில இந்த அயல்நாடு போகணும் அல்ல அயல்நாட்டில் ஒரு உத்தியோகம் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து அது தடங்களாகவே இருந்திருக்கலாம். அந்த தடங்கல்களை மீறி இந்த நேரத்தில் நீங்க அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அப்ராடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமர்ந்து இந்த நேரத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கும். ஸோ அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க தொடர்ந்து தோல்விகள், திருமண தடங்கல்கள் உண்டு, அதை தாண்டி தொழில் தடங்கல்கள் உண்டு, அல்லது மனை அமைவதில் தடங்கள் உண்டு, இல்லை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு, கணவன் மனைவி உறவுமுறைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, திருமண தடங்கல்கள் மிகப்பெரிய லெவல்ல போராடுறாங்க, திருமணங்கள் தடங்களாயிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல இருந்து ஒரு மாற்றம் அடைஞ்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குருமங்கள யோகம். ஆக துலாம் ராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையா வரணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க உங்க வாழ்க்கையில இந்த குருமங்கள யோகம் 38 days ப்ராப்பரா உங்களுக்கு பலன் கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் எப்ப சாதகமாக இருக்கின்றதான்னு பார்த்துக்கோங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதக ரீதியா திசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் அல்லது இப்போ கோச்சாரப்படி கிரகங்கள் எவ்வளவு வலிமை பொருந்தி அமர்ந்தாலும் கூட நமக்கு நடக்கக்கூடிய பிறந்த ஜாதகத்தில் திசா புத்திகளோ அல்லது
பிறந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகளோ பலகீனம் அடைந்திருந்தாலும் இந்த பலன்களில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு. ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கான முழு பலன் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இந்த யோக பலன்கள்ல இப்போ நடக்குமா, இந்த குருமங்கள யோகத்தினால வரக்கூடிய ஒரு முன்னேற்றமாவது நமக்கு ப்ராப்பராக கிடைக்குமா, பல போராட்டங்களுக்கு இது ஒரு தீர்வு அமையுமா அப்படிங்கிறது நீங்கள் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க. அப்படி துல்லியமாக ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்க நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி உங்களுக்கான முழு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.